மோசேக்கு முச்செடியில் தரிசனமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். 40 ஆண்டுகள் பார்வோனின் அரண்மனையிலும் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலும் மோசேயை உருவாக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். திக்கு வாயும் மந்த நாவும் உள்ள மோசேயை ஜனங்களுக்கு தலைவனாக தெரிந்து கொண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மோசேயின் கைகளால் பார்வோனுக்கு முன்பதாகவும் எகிப்தின் மந்திரவாதிகளுக்கு முன்பதாகவும் அற்புதங்களை செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மோசேக்கு வாயாக ஆரோனை கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மோசேயின் கோலை சர்ப்பமாக மாற்றி அது மந்திரவாதிகளின் கோல்களை விழுங்கச் செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நதியின் தண்ணீரை இரத்தமாக மாற்றினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நதியிலிருந்து தவளைகள் புறப்பட்டு எகிப்து தேசத்தை மூடும்படி செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்து தேசமெங்கும் பூமியின் புழுதியை பெண்களாக மாற பண்ணினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்தியர் வீடுகளும் தேசமும் பலவித வண்டுகளால் நிறையும்படி செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்தியரின் மிருக ஜீவன்கள் மேல் கொடிதான கொள்ளை நோயை வரப்பண்ணினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்தியரின் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளங்களை வரப்பண்ணினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கொடிய கல்மலையை எகிப்து தேசத்திலே பெய்ய பண்ணி அக்கினியை தரையின் மேல் வேகமாய் ஓட பண்ணினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தரை காணாதபடிக்கு எகிப்தின் எல்லையெங்கும் வெட்டுக்கிளிகள் வரும்படி செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரை ஒருவர் காணக்கூடாதபடி காரிருளால் எகிப்து தேசத்தை மூடினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்தியரின் தலை பிள்ளைகளையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் சாகும்படி செய்து பார்வோனின் கடின இருதயத்தை கரைய பண்ணினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். 10 வாதைகளால் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை காண பண்ணினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தம் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மோசேயின் தலைமையின் கீழ் 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள் மற்றும் பிள்ளைகளை ஒரே நாளில் புறப்பட பண்ணினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தம் ஜனத்தின் முதல் பேறு அனைத்தையும் முதற் கனிகளையும் தனக்குரியதாக கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். யுத்தத்தை கண்டால் மனம் அடிவார்கள் என்று இஸ்ரவேலரை சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் கொண்டு போனவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பகலில் மேக ஸ்தம்பத்தில் முன் சென்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இரவில் அக்கினி ஸ்தம்பத்தில் முன் சென்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அவர்களை நடத்தினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று வாக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெட்டாந்தரையில் நடப்பது போல இஸ்ரவேல் மக்களை செங்கடலில் நடத்தினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்தின் சேனைகளை எல்லாம் சமுத்திரத்தில் அமளச் செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். குதிரையையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஒருவரும் இல்லை. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆகவே ஸ்தோத்திரம். கிருபையினால் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கசப்பான மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்பதனை விளங்கும்படியாக போதித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை வானத்திலிருந்து இஸ்ரவேலருக்கு பொழிய பண்ணினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலருக்கு காடைகளை கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கண்மலையை பிளந்து ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாவித அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவித்த தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் எல்லாவித பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம்.